ஓடி விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. இந்த வருஷம் நல்லா விளையணும், எல்லாரும் நல்லா இருக்கும். வள்ளுவ வாக்கு பலிக்கும், நல்ல வாக்கு சொல்லி பாடி நடவ ஆரம்பிப்பான். விவசாயம் இந்தியாவின் உயிர் நாடி கிராமங்களில் தான் இருக்குன்னு நம்ம மகாத்மா காந்தியே சொல்லியிருக்கிறார். கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவனுக்கும் பசிக்குது, பரம ஏழைக்கும் பசிக்குது. நம்ம எல்லோருடைய பசிக்கும் சாப்பாடு போடுறது வயக்காட்டில் வேலை செய்கிற அந்த ஏழை விவசாயிங்க தாங்க. மழை பெய்யாதோ மக்க பஞ்சம் தீர, சார மழை பெய்யாதோ சனங்க பஞ்சம் மாற, மயில்கள் ஆடும் கொண்டாட்டம் பாடும் மாறங்கருக்கறியே, குயில்கள் நாளும் தெம்மாங்கு பாடும் சோழராயின் இல்லையே. மாறி மழை பெய்யாதோ மக்க பஞ்சம் தீர, சார மழை பெய்யாதோ சனங்க பஞ்சம் மாற. விதையெல்லாம் செடியாகி செடியெல்லாம் காயாகி காய வித்துவோம் கைய பிடிப்பு. ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுக்கும் போது எவ்வளவு சந்தோஷப்படுவாளோ அதை விட பல மடங்கு சந்தோஷம் தான் விளைய வைத்த ஒரு பொருளை அறுவடை பண்ணும்போது கிடைக்குதுங்க. அவனோட கொண்டாட்டத்தை வர்ணிக்க வார்த்தையே இல்லைங்க.
பட்டணத்துல இருக்கிற நாமெல்லாம் நினைக்கிறது காசு கொடுத்தா நமக்கு எல்லா பொருளும் கடையில கிடைக்குதுன்னு. ஆனா அதை உருவாக்குறவங்க அதுக்கு எவ்வளவு உழைக்கிறாங்கன்னு இப்ப பாத்தீங்க. இதுல வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, இன்றைய கிராமத்து இளைஞர்கள் சிட்டி லைஃப் மேல இருக்கிற ஈர்ப்பால விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருதுங்க. இதுல பெரிய அபாயம் இருக்குன்றத நம்ம எல்லோரும் உணர்ந்தே ஆகணும். ஏன்னா விவசாயிங்க சேத்துல காலை வைக்கலன்னா நம்மளால சோத்துல கைய வைக்க முடியாதுங்க. அக்ஷயா தாஸ், ஆக்சுவலி ஒரு ப்ரொஃபஷன் ரவுண்ட் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது போலீஸ் அந்த மாதிரி தான் எடுத்தாடணும்ல. நம்ம நாட்டில் அக்ரிகல்ச்சர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமோ அதுக்காக உழைக்கிற ஃபார்மர்ஸ் அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ வந்து எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அந்த தொழில் எடுத்து வேலை செய்யக்கூடிய எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷனல். ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிஸ் தான் பெர்ஃபார்மன்ஸும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. வெரி நைஸ் மெசேஜ். அண்ட் நடுவில் பாட்டு ஒரு 10 நிமிஷம்னா 15 நிமிஷம் ஒருத்தர் பேசியிருக்காரு. அது அந்த வரிகள்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ பாபுண்ணா, தேங்க்ஸ் ஃபார் த பியூட்டிஃபுல் லைன்ஸ் அண்ட் டப்பிங்ஸ். ஸோ இந்த ஷோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தருண் மாஸ்டர் கிட்ட கேட்கலாம். எல்லா ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் இந்த ப்ரொஃபஷனல் தான் சாப்பாடு போடுது. எஸ் சே மாஸ்டர் ஆட்டோ பின்னாடி எழுதுனா இதை. இந்த ப்ரொஃபஷனல் இல்லைன்னா மற்ற ப்ரொஃபஷன்லாம் இல்லை. இந்த சாங் பர்ஃபார்மன்ஸ் அக்ஷயா தாஸ் ரொம்ப நல்ல அழகாக பண்ண, நல்லா கிரேஸ்ஃபுல்லாக இருந்தது. நீயும் வாய்ஸ் எல்லாம் நல்லா பண்ணீங்க. அதோட இம்பார்ட்டண்ட் வந்து இந்த பேக்ரவுண்ட் வாய்ஸில் அந்த டயலாக் சொல்கிறது, தட் வாஸ் வெரி குட். அக்ஷயா தாஸ் சூப்பர். அக்ஷயா தாஸ் வெரி சூப்பர். அண்ட் உங்களுக்கான கமெண்ட்ஸ் நல்ல விதமாக கிடைச்சிருக்கு. அண்ட் பாபு மாஸ்டர் தேங்க்ஸ் சொன்னீங்களா? சொல்லுங்க. தேங்க்ஸ். ஓகே ஓகே. காயத்ரி மேம், யோர் கமெண்ட்ஸ். அக்ஷதாஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு உன்னோட பர்ஃபார்மன்ஸ். வெரி ஒரு ஸ்மைலோடையே கிராமத்தில் எல்லாரும் பார்த்தீங்கனாலே எல்லாருமே வந்து ஒரு ஸ்மைல் ஓடையே எப்பவுமே இருப்பாங்க. அவங்களோட வரிஸ் எல்லாம் வந்து ஒரு சைடில் வச்சுட்டு தில் கீப் ஸ்மைலிங் அண்ட் தேர் ஸோ ஹம்பிள். அவங்க வந்து ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் அந்த ஸ்மைல் அண்ட் அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து யூ கேரிட் இட் வெரி வெல். ரொம்ப அழகாக ஆடினேன். ஓகேயா, ஸ்வீட்டாக இருந்துச்சு. அண்ட் ஃபார்மிங் பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் சொன்ன மாதிரி எல்லா யங்ஸ்டர்ஸ் ஷுட் டேக் பார்ட் இன் இட் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ எவ்ரிபடி ஷுட் ஹேவ் த நாலேஜ் ஆஃப் ஃபார்மிங் தான் நான் சொல்லுவேன். ஓகேயா? ஸோ எனிவேஸ் ஆல் தி பெஸ்ட். சூப்பர், கீப் இட் அப். ஸோ ஒரு நல்ல மெசேஜும் கொடுத்துருக்கீங்க, அதே சமயம் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன ஸ்கோர் கிடைக்க போகுது? ஜட்ஜஸ் டபுள் ட்ரீட்